ராமதாசும் அன்புமணியும் வன்னிய சமூக மக்களுக்கு மட்டும் இல்ல, எந்த மக்களுக்குமே என்னைக்குமே நல்லது நடந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்பவே தெளிவா இருப்பாங்க. ஏன்னா மத்த கட்சிங்க வன்னிய மக்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அந்த மக்கள் பாமக கீழயோ இல்ல நமக்கு கீழயோ இருக்க மாட்டாங்க. அப்புறம் இவங்கள வச்சு நாம எப்படி சம்பாதிக்கிறது? இது மட்டும் இல்ல, ஒரு ஆளுங்கட்சி ஏதாச்சும் நல்ல திட்டம் கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதிர்கட்சி கிட்ட கோடி கணக்குல காசை வாங்கிட்டு அந்த திட்டத்தை வன்னிய மக்களை ஏவி விட்டு போராட்டம் பண்ணி தடுப்பாங்க. போராட்டத்துல வன்னிய சமூக இளைஞர்கள் கேஸ் வாங்குவாங்க. ஆனா இவங்க வீட்டு பிள்ளைங்க மட்டும் வெளிநாட்டுல ஜாலியா மருத்துவம் படிப்பாங்க. வன்னிய மக்களோட அறியாமைய பல வருஷமா யூஸ் பண்ணி சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப கூட கடல் நீரை குடிநீரா மாத்திர திட்டத்தை செங்கல்பட்டு மாவட்டத்துல 4276 கோடி செலவுலையும், நெமிலி பஞ்சாயத்துல 1516 கோடி செலவுலையும் ஆரம்பிச்சு மக்களுக்கு நல்லது பண்ற அரசுக்கு எதிரா வன்னிய மக்களை தூண்டி விடுற விதமா அறிக்கையை விட்டுருக்காரு இந்த ராமதாஸ். அதாவது ஈசிஆர்ல கோவளம்ல இருந்து மாமல்லபுரம் வரைக்கும் இருக்கிற ஆலவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான பல ஏக்கர் நிலத்துல தான் கடல் நீரை குடிநீரா மாத்தி சென்னைக்கு கொடுக்கிற நெமிலி குடிநீர் நிலையம் இருக்கு. அந்த நிலத்தை அந்த காலத்துல கல்வி வளர்ச்சிக்காகவும் பெருமாள் கோவில் பணிக்காகவும் திரு ஆலவந்தார் ஏற்படுத்தினாரு. இப்போ இந்த நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை நிர்வகிச்சு அறக்கட்டளையோட வருவாயை வச்சு திருக்கோயில் பணிகளும் மேற்கொள்ளப்படுது. இப்போ ஆலவந்தார் அறக்கட்டளை நிலங்களை வன்னியர்களோட கல்வி வளர்ச்சிக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும்னு ராமதாஸ் அறிக்கை விட்டிருக்காரு. ஆனா உண்மையாவே இவர் வன்னிய மக்களோட கல்விக்காக யோசிக்கல. ஈசிஆர்ல பீச் வியூல வீடு ஃபார்ம் ஹவுஸ் வேணும் அப்படின்னு வர்றவங்களுக்கு போலி டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி ஏமாத்தி அடாவடிய நிலத்தை ஆக்கிரமிச்சு கமர்ஷியலா வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிற கும்பலோட கை கோத்துக்கிட்டு தான் இந்த வேலைய பாத்துட்டு இருக்காரு இந்த ராமதாஸ். சோ மக்களே, இனியும் இந்த சாதியை வச்சு வியாபாரம் பண்றவங்கள நம்ப போறீங்களா?